யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. நல்ல ஒரு வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சொன்னதை செய்பவரே, வாக்கு மாறாதவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கென்றே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கென்றே ஸ்தோத்திரம். உள்ள தேவனே, உண்மை உள்ள தேவனே, சொன்னதை செய்பவரே, வாக்கு மாறாதவரே, உண்மை உள்ள தேவனே, உண்மை உள்ள தேவனே, சொன்னதை செய்பவரே, வாக்கு மாறாதவரே. ஆசீர்வதிப்பேன்றவரே, ஆசீர் எனக்கு தாருமையா, பெருக செய்வேன் என்றவரே, பெருக பெருக செய்திடுமே. ஆசீர்வதிப்பேன் என்றவரே, ஆசீர் எனக்கு தாருமையா, பெருக பெருக செஞ்சவரே, பெருக பெருக செய்திடுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கென்றே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கென்றே ஸ்தோத்திரம். உண்மை உள்ள தேவனே, உண்மை உள்ள தேவனே, சொன்னதை செய்பவரே, வாக்கு மாறாதவரே. செய்வேன் என்றவரே, மேன்மையாக வைத்திடுமே. மகிழ செய்வேன் என்றவரே, உள்ள மகிழ செய்திடுமே. மேன்மை செய்தேன் என்றவரே, மேன்மையாக வைத்திடுமே. மகிழ செய்வேன் என்றவரே, உள்ள மகிழ செய்திடுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கென்றே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கென்றே ஸ்தோத்திரம். உண்மை உள்ள தேவனே, உண்மை உள்ள தேவனே, சொன்னதை செய்பவரே, வாக்கு மாறாதவரே. உண்மை உள்ள தேவனே, உண்மை உள்ள தேவனே, சொன்னதை செய்பவரே, வாக்கு மாறாதவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கென்றே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கென்றே ஸ்தோத்திரம். உண்மை உள்ள தேவனே, உண்மை உள்ள தேவனே, சொன்னதை செய்பவரே, வாக்கு மாறாதவரே, சொன்னதை செய்பவரே, வாக்கு மாறாதவரே, சொன்னதை செய்பவரே, வாக்கு மாறாதவரே. இயேசுவே, உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறப்பா. நேரமோ வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. தூக்க
மயக்கம் தூக்கத்தின் ஆவி எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, சோர்வின் ஆவிகள், சலிப்புத்தன்மையின் ஆவிகள், எந்த குற்றப்படுத்துகிற ஆவிகள், குறைகளை கண்டுபிடிக்கிற ஆவிகள் எங்களை யூதாசை தூண்டினது போல எங்களை தூண்டாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. விதைக்கப்படுகிற விதை 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானின் உதவியினால் நாம் திட்டம் தெளிவாக நாம் பார்த்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால 2016வது வருஷத்தை முடித்து இப்போ 2017வது வருஷத்தை நம்ம தொடங்கிட்டோம், பண்ணிட்டோம். ஒருவேளை எத்தனையோ வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். போன வருஷம் கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார் பாஸ்டர், ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் கொடுத்தார், பைபிள் மார்க் கொண்டு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தார், டிவியில் ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தாரு. கண்டிப்பாக 2016வது வருஷம் இந்த காரியம் உனக்கு நடந்தே தீரும் என்று சொல்லி தேவதாசர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள் அல்லது வேதத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பேசியிருக்கலாம். ஒருவேளை சிலது நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எப்படிங்க? கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலையா? தவறி போகலை. அல்லேலூயா. கவனிக்க வேண்டிய காரியம், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் ஏன் நிறைவேறவில்லை? அதான் என்னால் அறிந்து கொள்ள போகுது. ஏன் நிறைவேறல? போன வருஷம் நிறைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கலாம், அருளிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஊழியக்காரனை கொண்டு, டிவியில் பெரிய பெரிய ஊழியக்காரர் தாசர்களை கொண்டு, சபையில் இருக்கிற ஊழியக்காரர், ஒருவேளை கர்த்தரே கூட சொல்லியிருக்கிறான். ஏன் நிறைவேறல? அதைத்தான் பரிசுத்த ஆவியான உதவினால் நாம் திட்டம் தெளிவாக பார்த்து நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்பது ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி. அது கர்த்தரோட எழுதுறாரு பாருங்களேன். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு சொல்லியிருந்த அப்படின்னு என்ன தெரியுமா? இஸ்ரவேல் என்பது ஒரு குடும்பம். அப்போ நம்ம குடும்பமாக இருந்தால் தான் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், இல்லாட்டி நிறைவேறாது. இஸ்ரவேல் என்பது ஒரு குடும்பம். சபை இஸ்ரவேல் கோத்திரம் என்பது ஒரு கோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்பது பைபிள் சொல்லுகிறது, இஸ்ரவேல் என்பது ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி. ஒரே ஒரு ஃபேமிலி தான் கர்த்தர் சொல்றாரு. இஸ்ரவேல் என்பது ஒரு குடும்பம். அதான் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு அப்படின்னா இஸ்ரவேல் என்பது ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்பது ஒரு குடும்பமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு குடும்பமாக இருந்தால் தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன செய்யுமா? இல்லாட்டி என்ன செய்யாது? நிறைவேறாது. அதனால தான் போன வருஷம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குடும்பமாக இல்லாததுனால, நீ ஒரு குடும்பமாக இல்லாததுனால தான் என்ன செய்ய முடியல? கர்த்தர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறாமல் போச்சு. குடும்பத்தை 4 பேர் இருப்பாங்க, 4 பேர் 4 பக்கம் திருப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இஸ்ரவேல் என்பது ஒரு குடும்பம். அப்போ நம்ம ஒரு குடும்பமாக இருந்தால்தான்
சபை என்பது ஒரு குடும்பம். ஒரு குடும்பமாக இருந்தால் தான் தேவன் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றாவிலும் தவறி போகாதபடிக்கு இங்கே ஒட்டு மொத்தமாக நிறைவேறும். ஒரு குடும்பமாக நம்ம இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம கடந்து செல்லும். ஆதியாகமம் 47வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரர்களையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு தன் குடும்பத்தை ஆதரித்து வந்தானா? எப்படிங்க? ஆனால் தன் குடும்பம் யோசேப்புக்கு என்ன செஞ்சாங்க? சந்தன மாலை போட்டாங்களா? பேண்டு வாத்தி அடித்தாங்களா? ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அந்த குடும்பத்தில் அத்தனை பேர் அவனுக்கு துரோகம் பண்ணாங்க. ஆனால் யோசேப்பு என்ன செஞ்சா? அந்த குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தா. ஒன்றுமே பேசல. அண்ணமார்களை குளிக்கல தூக்கி போடும் பொழுது அவன் எதுவுமே பேசலை. அண்ணமார்கள் அவனை போய் சேல் பண்ணும் பொழுது, மற்ற நாட்டுக்கு அவனை விற்கும் பொழுது ஒன்றுமே அவன் பேசலை. ஏன்னா அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தை ஆதரித்து வந்தான் பாருங்க. குடும்பத்துக்கு ஆதரவு அந்த 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 அப்பத்திலிருந்து அந்த குடும்பத்தின் மேலே ஒரு பற்றுதல் இருந்தது பாருங்களேன் இந்த யோசேப்புக்கு. அல்லேலூயா. அந்த குடும்பத்தின் மேலே அந்த யோசேப்புக்கு ஒரு பற்றுதல். குடும்பத்துக்கு அவன் விரோதமாக எழும்பு வேலை பாருங்களேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒருத்தர் அண்ணன் தம்பிக்கு விரோதமாக எழும்புவாங்க, அக்கா தங்கச்சிக்கு விரோதமாக எழும்புவாங்க, கணவனுக்கு மனைவிக்கு விரோதமாக கணவனுக்கு விரோதமாக மனைவி எழும்பும். ஒரே குடும்பத்தில் இது நடக்கும். ஆனால் அந்த யோசேப்பு தன் குடும்பத்தை எப்படியாவது சேர்த்தணும், தன் குடும்பத்தோடு வாழணும், தன் குடும்பத்தோடு வசிக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், தன் குடும்பத்தை ஆதரித்து வந்தான் பாருங்களேன். ஆகவே தான் யோசேப்புக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தோடு ஒன்றா இருந்தால் தான், குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தால் தான், குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் தேவன் சொன்ன நல்வார்த்தைகள் நிறைவேறும். இல்லாட்டி நிறைவேறாது. எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோ. 1000 பகையை வச்சுட்டு ஆண்டவரே எனக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின கர்த்தர் நிறைவேற்ற மாட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்லலைங்க, அது பைபிள் சொல்லுது. ஒட்டுமொத்த எல்லாத்துக்கும் தான், ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரமல்ல. குடும்பத்தில் அந்த ஒற்றுமையாக இருந்தால் தான் தேவன் சொன்ன நல்வார்த்தைகள் நிறைவேறும். யோசிப்பு அந்த குடும்பத்தை ஆதரித்து வந்தான் பாருங்களேன். அவன் வெறுக்க வேலை குடும்பத்தை நேசிக்க துவங்கிட்டே இருந்தான். குடும்பம் எப்போ ஒன்று சேர முடியும், எப்போ ஒன்று சேரும். அண்ணன் தம்பிகளாம் போட யோசேப்பு அடையாளம் கண்டுபிடிக்கல. யோசேப்பு என்ன செஞ்சுட்டான்? தன்னுடைய சகோதரர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். ஹல்லேலூயா. குடும்பத்தை ஆதரித்து வந்ததுனால யோசேப்புக்கு தேவன் என்னெல்லாம் வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அதில் ஒன்றாகியும் தவறி போகாதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. நிறைய சொல்லணும் போல் இருந்தாலும் நமக்கு நேரம் இல்லை. அடுத்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18வது அதிகாரம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் காலத்தில் ஒரு பயங்கரமான ஒரு அழிவு, கர்த்தர் ஒரு அழிவை தொடங்க போறார் ஆபிரகாம் காலத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படி சொன்ன ஆண்டவர் சோதோம் பட்டணத்து ஜனங்களை, சோதோம் பட்டணத்தை கர்த்தர் அப்படியே அழிக்க ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார். நான் சோதோம் கொமோரா பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போது ஆபிரகாம் கேட்குற, ஆண்டவரே எப்படி கேட்குறா? 50 நீதிமான் தான் நீர் அழிப்பீரோ அப்படி கேட்குற. கர்த்தர் சொல்கிறார், இல்லை ஆபிரகாம், 50 நீதிமான்களை கொண்டு நான் ரட்சிப்பேன். ஆண்டவரே 45 நீதிமான் தான் அனுப்பிடுறோம். இல்லை ஆபிரகாம், அவர்களை கொண்டு நான் ரட்சிப்பேன். ஆண்டவரே 40 நீதிமான் தான் அனுப்பிடுறோம். இல்லை ஆபிரகாம். இப்படியே பேசிட்டு வராது. 30 நீதிமான் இருந்தா, 20 நீதிமான் தான், 10 நீதிமான்கள் இருந்தா நடந்தது என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. 24-25 எப்படி எழுதியிருக்கு? சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும்
கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் சமபூமி அனைத்தையும் எல்லா குடிகளையும் அழிச்சு, எல்லா குடிகளையும் அழிச்சிட்டாரு ஆண்டவர். ஒருத்தனு கூட விடல. ஆனா யார் விட்டுட்டாரு? லோத்தை விட்டுட்டாரா? லோத்தில் யாரை விட்டு? மனைவி போனது தான். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் உருப்படியாகாது. ஒரு குடும்பத்தில் தகப்பனோ தாயும் இல்லைன்னா அந்த குடும்பம் உருப்படியாகாது. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அனாதுதான். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் ஸ்டெடியாக இருக்க முடியாது. பாருங்களேன், லோத்தருடைய மனைவியே போயிட்டா. புத்தி உள்ள ஸ்திரீ. அப்போ மனைவியை போன வீட்டை கட்டுறதாரு, வீட்டை பாதுகாக்கிறதாரு. லோத்து குடும்பம் அவுட்டு. யார் குடும்பம் தப்பிச்சது? ஆபிரகாமுடைய குடும்பம் மாத்திரம் தப்பினது. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அழிச்சார். எல்லா குடும்ப தாவரங்கள், எல்லாம் பறவைகள், மிருகங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் அழிச்சிட்டாரு. இந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் தப்பு வச்சார். தெரியுமா? ஏன் தெரியுமா ஆபிரகாம் குடும்பத்தை கர்த்தர் தப்பு வச்சாரு? 19வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். அல்லேலூயா. ஆபிரகாம் தன் குடும்பத்தில் பேசினா பாருங்களேன், கர்த்தருடைய என்ன செய்யுங்க, கர்த்தருடைய வழியை காத்து நட. தன் பிள்ளையிடத்துல பேசுகிற ஆபிரகாம், தன் மனைவியிடத்தில், தன் பிள்ளைகளிடத்தில் ஆபிரகாம் சொல்லியிருக்கிறான், நான் நீதிமான் நினைக்காதீங்க, நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டு நினைக்காதீங்க, கர்த்தரால் நான் பயன்படுத்தப்பட நினைக்காதீங்க. எல்லாரும் குடும்பத்தோடு என்ன செய்யுங்க. எப்படி எழுதிருக்கு? மறுபடி வாசிமா. ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று சொல்லி ஆபிரகாம் கட்டளையிட்டான். ஆகவே குடும்ப அழிவிலிருந்து தப்பினது. இன்னைக்கு யாருங்க குடும்பத்தை அப்படி காப்பாத்துறா? யார் இன்னைக்கு குடும்பத்தை கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்க? கணவனோ மனைவியோ. கணவனும் சினிமா பார்ப்பாங்க, மனைவி சினிமா பார்க்கும், பிள்ளைகளும் சினிமா பார்ப்பாங்க. கணவனும் லேட்டாக வருவாங்க, மனைவி லேட்டாக வருவாங்க, பிள்ளைகளும் லேட்டாக வருவாங்க. ஒருத்தராவது நம்ம சொல்கிறோமா கர்த்தருடைய வழியில் காத்து நடக்கணுங்க, நேரமாக சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவர் வந்துட்டார்னா குடும்பமே நம்ம கைவிடப்பட்டுருவோம், ஏசப்பா வந்துட்டார்னா என்ன பண்ணுறது, சடனாக ஏசப்பா வந்துடும், எப்போ வேணாலும் ஏசப்பா வரலாம், ஏசப்பா வந்துட்டார் நம்ம பிள்ளைகள் கைவிட்டுட்டா என்னங்க செய்கிறது, அல்லது நீங்கள் கைவிட்டுட்டா என்ன செய்கிறது, நான் கைவிட்டுட்டு என்ன செய்கிறது, அந்த பயம் பார்த்திங்கன்னா எனக்கு இல்லை. அந்த குடும்பத்தின் மேலே அக்கறை இல்லை. பாருங்கள், ஆபிரகாம் நீதிமானாக இருந்தாலும், ஆபிரகாம் சீமானாக இருந்தாலும், ஆபிரகாம் கர்த்தரால் வல்லமையை பயன்படுத்துகிற மனுஷனாக இருந்தாலும், ஆபிரகாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தாலும், ஆபிரகாம் தன் குடும்பத்திற்கு என்ன செஞ்சா, தன் வீட்டுக்கு கட்டளையிட்டான எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நட. இன்னைக்கு யாருங்க அப்படி சொல்றது? யோசேப்பு தன் குடும்பத்தை ஆதரித்து வந்தபடியால் யோசேப்புக்கு சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆபிரகாம் தன் குடும்பத்தை கர்த்தருடைய வார்த்தையின்படி நடத்தினதுனால ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லா வார்த்தையும் கர்த்தர் செஞ்சாரு, நிறைவேற்று. நம்ம குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தால் தாங்க கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறுங்க, இல்லாட்டி நிறைவேறாது. இப்படியே நம்ம காலம் போய் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பாட்டு பாடி நடக்கவே நடக்காது. குடும்பத்தில் ஆண்டவரே சொல்கிறாரு, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் அப்போ குடும்பத்தோடு இருந்தால் தான், ஹல்லேலூயா, கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் பாருங்கள், எப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தை அப்படியே நடத்தியிருக்காங்க பாருங்களேன். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். நோவா கிட்ட கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்களேன், வாசிமா. நீ கொப்பேறு மரத்தான் யாருக்கு பேலை உண்டாக்கு, உனக்கு ஒரு பேலை உண்டாக்கு. அப்படித்தான் கர்த்தர் சொன்னார். எல்லாத்துக்கும் உண்டாக்க வேண்டாம், நீ என்ன செய்ய, உனக்கு ஒரு பேலை உண்டாக்கு. நோவா தாத்தா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, கடைசி காலம் ஆகி போச்சு, பூமியில் அக்கிரமம் பாவம் பெருத்துருச்சு, ஆகவே நீ என்ன செய்ய, ஏன்னா அவன் நீதிமானா இருக்கிறான்.
நோவா எப்படி இருந்த அந்த நாட்களில்? நீதிமானும் உத்தமனுமா இருக்கிறவன். குடும்பத்தில் அவன் தான் நீதிமான உத்தமனா இருக்கிறான். அவனுக்கு தான் இது, அவனுக்கு தான் ஆப்ஷன் இருக்கு. அவன் மாத்திரம் தான் அழிவுன்னு தப்ப போறான். அப்போ ஆண்டவர் வந்து அவன்கிட்ட வந்து சொல்றாரு, நோவா, கொப்பைர் மரத்தினால் உனக்கு ஒரு பேழை உண்டு பண்ண அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஆனால் நோவா என்ன செஞ்சார் தெரியுமா? அல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு எப்படிங்க, எப்படி தான் அந்த குடும்பத்தை உள்ள நுழைக்கிறான் பாருங்களேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நோவா இடத்துல என்ன சொன்னாரு? உனக்கு ஒரு பேழையை கட்டுன்னு தான் கர்த்தர் சொன்னாரு. ஆனா இவன் என்ன செஞ்சா? குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழை உண்டு பண்ணினான். எப்படி தன் குடும்பத்தை உள்ள சேர்த்துறான், குடும்பத்தை விட மாட்டேங்கிறான் பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தில் ஒன்றா இருந்தால் தாங்க தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாருங்க. அல்லேலூயா. யோசேப்பு குடும்பத்தை ஆதரித்து வந்ததுனால தான் யோசேப்புக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றாவில் தவறி போகாதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். ஆபிரகாம் தன் குடும்பத்தை என்ன செஞ்சான்? கட்டளையிட்டான். கர்த்தருக்கு பயந்து நட, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நட, கர்த்தருக்கு விரோதமாக நடக்காதுன்னு சொல்லி தன் குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நடத்தினால்தான் ஆபிரகாமுக்கு சொன்ன நல்வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேறும்படி செய்தான். நோவாவை பெருத்து, நோவா உனக்கு மாத்திரம் ஒரு பேழை நீ உண்டாக்கி அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் நோவா என்ன செஞ்ச தெரியுமா? தன் குடும்பத்திற்கு ஒரு பேழை உண்டாக்கினா. எப்படிங்க குடும்பத்தை பேழைக்கு கொண்டு வரணுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சில குடும்பத்தில் கணவன் வருவார், மனைவி வர மாட்டாங்க, மனைவி வரவங்க கணவனை வர மாட்டாங்க. சில குடும்பத்தில் பெற்றோர்கள் சபைக்கு வரவங்க பிள்ளைகள் வர மாட்டாங்க, பிள்ளைகள் வருவாங்க பெற்றோர்கள் வர மாட்டாங்க, பேழைக்கில் சேர்த்த மாட்டாங்க பாருங்க. ஹல்லேலூயா. நீ குடும்பத்தோடு ஹல்லேலூயா. நோவா உனக்கு ஒரு பேழை உண்டு பண்ணுனா நோவா தன் குடும்பத்திற்கு பேழை உண்டு பண்ண. அது எப்படி எழுதியிருக்கு பாருங்களேன். எப்படி எழுதியிருக்கமா? நோவா குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். எப்படி குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்கு நோவா எவ்வளவு பிரயாசப்படுறான் பாருங்களேன். கர்த்தர் அவனுக்கு தான் சொன்னார். ஏன்னா அவன் தான் உத்தமன் நீதிமானமா இருக்கிறான். ஆனால் அந்த நோவா அந்த குடும்பம் எப்படியாவது ரட்சிக்கப்படும், என் குடும்பம் எப்படியாவது ரட்சிக்கப்படும், என் குடும்பம் எப்படியா ரட்சிக்க பேழை உண்டு பண்ணுறான் பாருங்களேன். இன்னைக்கு அந்த வேகம் நம்மகிட்ட இருக்க. நம்ம குடும்பத்தில் வந்து பேழைக்கில் சேர்த்தோம், நம்ம குடும்பத்தை கொண்டு வந்து பேழைக்கில் சேர்த்தோம். அப்போதான் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தை நிறைவேறாது. இந்த வருஷத்தில் சொன்ன கூட வார்த்தை கூட நிறைவேறாது. சும்மா வார்த்தை வாக்கு தத்தங்க சாதாரண விஷயமா? இஷ்டமாக நடந்த வாக்கு தத்தை நிறைவேறிடுமா? ஹல்லேலூயா. ரட்சிப்பதற்கு நோவா தன் குடும்பத்தை பேழையை கட்டினான். கர்த்தர் இதை பார்த்துட்டே இருக்காரு பாருங்களேன். பார்த்துட்டே இருந்த கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? எப்படி பாருங்களேன், எப்படி எழுதியிருக்கு பாருங்களேன். இதை பார்த்துட்டே இருந்த ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் வீட்டாரும் எப்படி அதற்குள்ள அவ்வளவுதான் உள்ள வாணிச்சிட்டார், உள்ள கிளம்பிட்டார். வானத்தின் மதைகளை திறந்துட்டார், பூமியின் ஊற்றுக்களை திறந்துட்டார். அப்படியே நோவா கூட மேலே போயிடுச்சு. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கர்த்தர் அழிச்சிட்டார். சாகுங்கடான்னு சொல்லி நோவாவுடைய குடும்பத்தில் 8 பேர் மாத்திரம் அழிவிழுந்து தப்பினார்கள். மற்ற எல்லா குடும்பங்களும் அழிந்து போனது. அல்லேலூயா. சும்மாவா கிறிஸ்து வாழ்க்கை? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒற்றுமை இருக்கணும், ஒரு குடும்பம் இருக்கணும், ஒரு குடும்பம். அல்லேலூயா. நீதிகள் 31வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அவள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிக்கு படியளந்தாள். யாருங்க? எப்படிங்க? இருட்டுக்குள்ள எழுந்துங்க தன் வீட்டாருக்கு என்ன செஞ்சா? தன் குடும்பத்திற்கு, வீட்டாருக்கு, தன் குடும்பத்துக்கு இருட்டுக்குள்ள எழுந்து சோறு கொடுத்தாலும். தூங்குறவங்க எழுப்பி சாப்பாடு கொடுக்குறாங்க. தன் வீட்டாருக்கு,
தன் வீட்டாருக்கு தூங்குறவள் எழுப்பி 4வது ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கிறார். வாசிங்க 18வது வசனம். அவள் விளக்கு அணையா. அது அவளாம் அணைஞ்சு போக மாட்டாங்க. அவளெல்லாம் கர்த்தர் உனக்கு சொன்ன அத்தனை வார்த்தை கர்த்தர் உனக்கு நிறைவேற்றுவார். உன் குடும்பத்துக்கு நீ படி அளந்தீன். ஹல்லேலூயா. அவள் விளக்கு என்ன செய்யாது? அணையவே அணையாது. அப்படின்னு அவள் என்ன தெரியுமா? அவள் சாகவே மாட்டான். அவள் பலவீனம் அடையவே மாட்டான். அவள் கண்கள் மங்காது, காது மங்காது, கைகால் மங்காது. ஹல்லேலூயா. ஒன்றும் ஆகாது. அப்படியே இருப்பா. பாருங்களேன், அப்படியே இருப்பாவும். ஏன்னா அவள் என்ன செய்யலை? தன் குடும்பத்திற்கு படி அளக்கிறவளாக இருந்தாள். இன்னும் பார்க்க போகிறோம். இன்னும் அடுத்த சாப்டர் பார்க்க போகிறோம். 29வது வசனத்தை வாசிமா. அநேக பெண்கள் குணசாலிகளான இருந்தது உண்டு, நீயோ அவர் எல்லாவற்றிலும் மேற்பட்டவர். கர்த்தர் எப்படி உயர்த்துறாரு பாருங்களேன். அதான் கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகள். கர்த்தர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும்னா உன் குடும்பத்தை சேர்த்து பிடிக்கும். உன் குடும்பத்தை யாரை விடக்கூடாது. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். எப்போ? அல்லேலூயா. ஐஸ்வர்யவான ஒரு குடும்பம் இருந்தாங்க. ஐஸ்வர்யவான் லாசர் என்று ஒருத்தர் இருந்தாங்க. கவனிக்க வேண்டிய காரியம் கவனிக்கிறீங்களா? ஐஸ்வர்யன் லாசர் ஸ்டோரி. இந்த ஐஸ்வர்யவான் வசதி வந்தோன்னா யாரை விட்டுட்டா? யாரை விட்டுட்டா? விட்டுட்டா. அப்பா விட்டுட்டா, கூட பிறந்த 5 சகோதரர்களை விட்டுட்டா, நீட்ட ஒரு இடத்துக்கு வந்தா, ஒரு பெரிய வீடு கட்டினா, நல்ல சாப்பாடு, ஆளுகை அவன் கையில் இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு, வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, சகல வசதியோடு வாழ்கிறான். காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, மத்தியானம் ஒரு ட்ரெஸ்ஸு, சாயங்காலம் ஒரு ட்ரெஸ்ஸு, நல்ல வாழ்க்கை, ஐஸ்வர்யம் வாழ்ந்துட்டு இருந்தான் பாருங்களேன். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவனுக்கு ஒரு மரண நாள் வருகிறது. ஜாக்கிரதையாக இருக்கணும். மரண நாள் வந்த உடனே அவன் இறந்த உடனே அல்லேலூயா நேராக சாத்தானை வந்து அவனை கூட்டிகிட்டு நரகத்தை கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ ஐஸ்வர்யவன் நரகத்திலிருந்து கதறான், பரலோகத்தை பார்த்து கதறான். அல்லேலூயா. பரலோகத்தை பார்த்து கதறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாம் என் தகப்பனாகிய ஆபிரகாமே, என் தகப்பனாகிய ஆபிரகாமே, நரக வேதனை தாங்க முடியல, நரக வேதனை தாங்க முடியல. பரலோகத்தை பார்க்குறான். ஆபிரகாமே, நரகத்தில் வேதனை தாங்க முடியல. ஆபிரகாம் சொல்கிறார், அது ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார். அது உங்களுக்கு விவரிச்சு சொல்கிறக்கா டைம் இருக்காது. நமக்கு அந்த ஸ்டோரி தெரியும், எத்தனையோ வரை கேட்டிருக்கிறோம். ஆபிரகாம் சொல்லிட்டு, உனக்கிட்ட நான் வர முடியாது, லாசருவை அனுப்ப முடியாது, உனக்கு எனக்கு ஒரு பெரிய பிளவு இருக்கு, வரவே முடியாது. பூமியில் இருக்கும் பொழுது நன்மைகளை அனுபவித்தாய், இவனோ தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்து நீ உன்னை தேற்றிக்கொள். அப்படி சொல்லும் பொழுது அந்த ஐஸ்வர்யன் சொல்கிறான், என் தகப்பனாகிய ஆபிரகாமே, இன்னும் எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. எப்படி? அல்லேலூயா. வாசிமா. அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும். அன்னைக்கு எங்க போச்சு உன் தகப்பன் வீடு? அன்னைக்கு எங்க வச்சு நீ உயிரோடு இருக்கும் பொழுது உனக்கு கூட பிறந்தவன் விட்டுட்டியே, நீ உயிரோடு இருக்கும் பொழுது உன்னை தகப்பனை விட்டுட்டியே, நீ உயிரோடு இருக்கும் பொழுது தாயை விட்டுட்டியே, நீ உயிரோடு இருக்கும் பொழுது கூட பிறந்த சகோதரிகளை விட்டுட்டியே. நடந்து என்ன தெரியுமாச்சு? இவ குடும்பத்தை விட்டு வெளியே வந்தா, இவனு நரகத்துக்கு போயிட்டு அவன் குடும்பத்துக்கு நரகம் போயிடுச்சு. 2 குடும்பம் ஒட்டு மொத்தம் நரகத்துக்கு போயிடுச்சு. குடும்பமே இல்லாத லாசரு பரலோகத்துக்கு போயிட்டேன். கணவன் இல்லை, மனைவி இல்லை, கூட பிறந்தவங்கள அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஒருத்தனுமே இல்லை. அவள் நீட்ட பரலோகத்துக்கு போயிட்டான். இவன் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்தான் பாருங்களேன். ஐஸ்வர்யவானும் நரகத்துக்கு போயிட்டான். ஐஸ்வர்யனுடைய அப்பா, அவனு கூட பிறந்த 5 சகோதரர்களும் நரகத்துக்கு போனார்கள். ஏன் தெரியுமா? சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? தேவன் அவனுக்கு சொன்ன நல்வார்த்தை என்ன செய்யல?
ஏன்? அவன் குடும்பத்தில் ஒன்றா இல்லை. அல்லேலூயா. எழுந்தின்று கண்களை மூடுவோம். அல்லேலூயா. தாமதமானார் சத்தியத்தை சொன்னது நிமித்தமாக நான் சத்ருவானார். நீர் வெளிப்படுத்தல் வெளியே காத்திருந்து சொன்ன வார்த்தை விதைச்சு விதை வீண் போகக்கூடாது. அது 30 60 100 பலன் கொடுப்பது. நாம மாத்திரம் மகிமைப்படும் வராது பிள்ளைகள் மன்னித்தருளும். நல்ல சத்தியத்தை கேட்காம போயிட்டேங்கப்பா. வராதிகளை மன்னிங்க. வந்தவர்களை ஆசீர்வதிங்க. வார்த்தைகள் பலன் கொடுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு. நல்ல